இந்த வீடியோவில் வழக்கு வகைகள் மற்றும் வினாக்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். வழக்கு எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். அதாவது இப்போ நம்ம பேசும்போதும் எழுதும்போதும் எந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் வழக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னோர்கள் இப்போ எந்தெந்த சொற்கள் பயன்படுத்தினாங்க ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு அப்படின்றது தான் வழக்கு. அது 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று இயல்பு வழக்கு, 2வது தகுதி வழக்கு. முதலாவது இயல்பு வழக்கு. இயல்பு வழக்குனா என்னென்னா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களில் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. இப்போ இது வகைகள் பார்க்கலாம். இந்த இயல்பு வழக்குலையும் 3 வகைகள் கொடுத்துருக்காங்க. 1 இலக்கணமுடையது, 2 இலக்கண போலி, 3வது மருவு. முதலாவது இலக்கணமுடையது. இங்கே இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது. ஒரு சொல் எப்படி இருக்கோ அதே போலவே அப்படியே இலக்கண முறை மாறாமல் சொல்வது தான் இலக்கணமுடையது. இப்போது எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நிலம், மான், வான், எழுது இந்த சொற்களை நம்ம அப்படியே தான் சொல்லுவோம். இதில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம். அதுதான் இலக்கணமுடையது. 2வது இலக்கண போலி. இலக்கண போலின்றது இலக்கண முறைப்படி இல்லைனாலும் கூட அதை இலக்கணமுடையது மாதிரியே நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதுதான் இலக்கண போலி. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. முன் அப்படின்றத இப்படி முன்பின்னாகவும் எழுதுகிறாங்க. முன் டில் அப்படின்னு. கிளை நுனி அப்படிங்கிறத நுனி கிளை அந்த மாதிரியும் எழுதுகிறாங்க. இதுதான் இலக்கண போலி. இப்போ இலக்கண போலியை இப்படி முன்பின்னாக இடம் மாற்றி எழுதுறது தான் இலக்கண போலின்னு சொல்கிறாங்க. இந்த இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ புறநகர் அப்படின்றத நகர்ப்புறம்னு சொல்லலாம். கால்வாய் வாய்க்கால் அப்படின்னு சொல்லலாம். தசை சதை அந்த மாதிரிலாம் சொல்லலாம். இதெல்லாம் இலக்கண போலி. இங்கே வாயில் அப்படின்றது ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிற வழி, அதாவது இல்லத்தின் வாயில் அப்படின்னு சொல்கிறது தான் சரியான வார்த்தை. ஆனால் இங்கே வாயில்ன்றதே இலக்கண போலியாக சொல்லியிருப்பாங்க. இந்த இலக்கண போலியை நாளடைவில் இந்த வாயில்ன்ற வார்த்தையை சிதைச்சு வாசல் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிறோம். அப்போது வாயில்ன்ற வார்த்தை சிதைஞ்சு வாசல்னு சொல்லும்போது அது மருவு ஆயிடுது. இதை நம்ம மருவு அப்படின்னு சொல்லிக்கிறோம். இங்கே இலக்கண போலியின் வகைகள் கொடுத்துருக்காங்க. 1 முதல் போலி, 2வது இடைப்போலி, 3வது கடைப்போலி. முதல் போலினா முதல் எழுத்தை மாற்றி எழுதுறது. இப்போ பசல் அப்படின்றத பைசல் அப்படின்னு எழுதுகிறாங்க. பா அப்படின்றத சரியான வார்த்தை, ஆனால் முதல் எழுத்து பையனு மாற்றி எழுதுகிறாங்க. இங்கே இலக்கண போலியில் என்னென்னா நம்ம எந்த மாதிரி எழுத்தை மாற்றி எழுதினாலும் அதோட பொருள் மாறாது. அடுத்து மஞ்சு அப்படிங்கிறது முதல் எழுத்தை மாற்றி மைஞ்சு அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்போ பொருள் ஒன்று தான். மயல் அப்படின்றத மையல் அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்போ முதல் எழுத்தை மாற்றி எழுதுறதுனால அது முதற் போலின்னு சொல்கிறாங்க. 2வது இடைப்போலினா இடையில வர எழுத்தை மாற்றுறாங்க. இங்கே இளஞ்சி லாக்கு பதிலாக லை போட்டிருக்காங்க. இளைஞ்சி அப்படின்னு போலி எழுதியிருக்காங்க. லான்றது சரியான எழுத்து, லைன்றது போலியான எழுத்து. இருந்தாலும் பொருள் மாறாது. கடைப்போலிங்கிறது கடைசியான எழுத்துக்கள் மாறும். அகம் இதில் அகம் இம்ன்ற எழுத்து இன்ன மாறி இருக்கு. நிலம் நிலன், பந்தல் இல்லுன்ற எழுத்து இர்ரா மாறி இருக்கு. அப்போ கடைசி எழுத்தை நம்ம மாற்றி எழுதினாலும் அதோட பொருள் மாறாது. கடைசி எழுத்தை மாற்றி எழுதுறதுனால இது கடைப்போலி. அப்போது போலி 3 வகைப்படும். முதல் போலி முதல் எழுத்து மாறும், இடைப்போலி இடையில இருக்கிற எழுத்து மாறும், கடைப்போலி கடைசியாகிற எழுத்து மாறும். ஆனால் பொருள் மாறாது, ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கும். அடுத்து 3வது மருவு பற்றி பார்க்க போகிறோம். மருவு அப்படின்னு என்னென்னா இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு. இங்கே மருவுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ தஞ்சாவூர் அப்படின்றத நம்ம நாளடைவில் அந்த வார்த்தையை சிதைச்சு நம்ம பேச்சு வழக்காக தஞ்சை அப்படின்னு சொல்கிறோம். திருநெல்வேலி அப்படின்ற வார்த்தையை அந்த ஊரை நெல்லைன்னு சொல்கிறோம். அதே போல் கோயம்புத்தூர் கோவை அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தையை சிதைச்சு அதை சுருக்கி நம்ம பயன்படுத்துறது தான் மருவு. அடுத்து தகுதி வழக்கு 2வது நம்ம பார்க்க போகிறது. தகுதி வழக்குனா இப்போ ஏதேனும் ஒரு காரணத்தினால் ஒரு சொல்ல பிறரிடம் சொல்லும் போது நம்ம கூச்சப்பட்டுட்டு இல்லை அதை சொல்ல தயங்கிட்டு இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நாகரிகமான சொற்களை பயன்படுத்துறது தான் தகுதி வழக்கு. இப்போ இந்த தகுதி வழக்கு 3 வகைகளாக கொடுத்துருக்காங்க. 1 இடக்கரடக்கல், 2வது மங்களம், 3வது குழுவுக்குறி. இப்போ முதலாவது இடக்கரடக்கல் பார்க்க போகிறோம்.
அதாவது அங்கே சொன்னது தான் தகுதி வழக்கு. பிறரிடம் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் அந்த தகாத சொற்களுக்கு பதிலாக வேறு சொற்களை பயன்படுத்துவது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா கால் கழுவி வந்தான். இப்போ இதில் உண்மையான சொற்கள் என்னென்னா கழிப்பறைக்கு சென்று வந்தான் அப்படின்றத நாகரிகமாக ஒரு பொது இடத்துல கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மங்களம். அதாவது ஒரு சொற்கள் மங்களம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா அந்த மங்களம் இல்லாத சொற்களுக்கு பதிலாக ஒரு மங்களமான வார்த்தைகளை பயன்படுத்துவது மங்களம். இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. செத்தார் அப்படின்னு ஒரு அபசகுணமான ஒரு மங்களமில்லாத சொற்களுக்கு பதிலாக துஞ்சினார், இயற்கை எய்தினார் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அதே போல் ஓலை, திருமுகம், கருப்பு ஆடு, வெள்ளாடு, விளக்கை அணை. அணைன்றது ஒரு அபசகுணமான மங்களமில்லாத சொல், அதனால் அதை குளிரவை அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. சுடுகாடு, சுடுன்றதுக்கு பதிலாக நன்காடு அப்படின்னு ஒரு மங்களகரமான சொற்களை பயன்படுத்துகிறாங்க. இதுதான் மங்களம். மூன்றாவதாக குழுவுக்குறி. குழு அதாவது ஒரு குழுவினர், ஒரு குரூப், அவங்க அவங்களுக்குள்ளே பயன்படுத்திக்கிறதுக்கு தகுந்த மாதிரி புரிகிற மாதிரி ஒரு சொற்களை பயன்படுத்துறது தான் குழுவுக்குறி. இப்போ எடுத்துக்காட்டு பொற்கொள்ளர்கள் பொன்னை பரின்னு சொல்கிறாங்க. யானைப்பாகன் ஆடை செய்கிறவங்க ஆடையை காரை அப்படின்ற வார்த்தையை வச்சு பயன்படுத்துகிறாங்க. அப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த குழுவினருக்கு புரிகிற மாதிரி ஒரு சொற்களை பயன்படுத்துறது தான் குழுவுக்குறி. இப்போ சுருக்கமாக இங்கே கொடுத்துருக்காங்க. இடக்கர டக்கல்னா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல். இப்போ கழிப்பறை சென்று வந்தான் அப்படின்றதுக்கு பதிலாக கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மங்களம். மங்களமில்லாத சொற்களுக்கு பதிலாக மங்களமான சொற்களை பயன்படுத்துகிறாங்க. சுடுகாடுன்றதுக்கு பதிலாக நன்காடு, செத்தார் அப்படின்றதுக்கு பதிலாக இயற்கை எய்தினார், அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. மூன்றாவது குழுவுக்குறி. ஒரு குழு அவர்களுக்கு மட்டுமே புரிகிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இப்போ பொற்கொள்ளர் பொன் பொன்னை பரி அப்படின்னும், யானைப்பாகன் ஆடையை காரை அப்படின்னும் பயன்படுத்துகிறாங்க. இதுதான் தகுதி வழக்கு. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி, இந்த மூன்றும் தகுதி வழக்கு. இங்கே சில வினாக்களை பற்றி பார்ப்போம். நம் முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். வழக்கு டேஷ் வகைப்படும். 2 இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. அடுத்து இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது. அடுத்து இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி. அடுத்து சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிப்பது இலக்கண போலி. அதாவது இல்முன் அப்படின்ற வார்த்தையை முன்றில் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இலக்கண போலியை டேஷ் என்பர். முன்பின்னாக தொக்க போலி என்பர். அடுத்து வாயில் என்பது டேஷ். வாயில் அதாவது வீட்டின் முன் வாய் அப்படின்ற வார்த்தையை வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க, இலக்கண போலி. அடுத்தது வாசல் என்பது வாயில்ன்ற வார்த்தை தான் வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயில்னு சொன்னால் அது இலக்கண போலி. ஆனால் இங்கே வாசல் அப்படின்னு பயன்படுத்துறதுனால மருவு. அடுத்து இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு. அடுத்து தகுதி வழக்கு டேஷ் வகைப்படும். 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. அடுத்து ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு. அடுத்து பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல். அடுத்து மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பது மங்களம். அடுத்து ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது ஒரு செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி. அடுத்து நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். அடுத்து பொறுத்துக. வான் எழுது
இலக்கணம் உடையது. அடுத்து புறநகர் கால்வாய், அதைய நகர்ப்புறம் வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவோம், இலக்கண போலி. அடுத்து எந்தை குடந்தை, அதை மருவு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஓலை கருப்பு ஆடு, இது மங்களமில்லாத சொல், அதனால் மங்களமான சொற்களாக பயன்படுத்துவாங்க. அப்போ 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி. அடுத்து சொல்லில் இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம் பெற்று அதே பொருள் தருவது போலி. அடுத்து குழந்தை வெளியே போய்விட்டது என்பது இடக்கரடக்கல், அதாவது குழந்தை மலம் போய்விட்டது அப்படிங்கிறத குழந்தை வெளியே போய்விட்டதுன்னு நாகரிகம் கருதி சொல்கிறாங்க, அதனால் இடக்கரடக்கல். அடுத்து பொன்னை பறி என்பது குழுவுக்குறி. அடுத்து பொறுத்துக, பைசல் மைஞ்சு, அதாவது இதை பசல் மஞ்சு அப்படின்னு முதல் எழுத்தை மாற்றணும், அப்போ இது முதல் போலி. அமைச்சு அரையர், இங்கே இடையில் அமைச்சு அப்படிங்கிறது அமைச்சு அப்படின்னும் அரையர் அப்படிங்கிறது அரையர் அப்படின்னும் மாறும், அப்போது இது இடைப்போலி. அடுத்து முகன் பந்தர், இதில் கடைசி எழுத்து மாறி இருக்கு, முகம் பந்தல் அப்படின்னு வரணும், ஆனால் இது முகன் பந்தர் அப்படின்னு கடைசி எழுத்து மாறி இருக்கிறதுனால இது கடைப்போலி. இங்கே 5 3 எழுத்துமே மாறி இருக்கு, ஐ இந்து அப்படி வந்திருக்கணும், ஆனால் ஆ இஞ்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்கு பதிலாக ஐனும், இஞ்சுக்கு பதிலாக இந்து, சூக்கு பதிலாக தூ, அப்போ 3 எழுத்துக்களுமே மாறி இருக்கிறதுனால இது முற்றுப்போலி. அப்போ ஆப்ஷன் 3, 1, 4, 2 ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி.